அதான் காயத்ரி மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்ல மந்திர சக்தியும் எங்களுக்கு என்ன, எங்களுடைய எண்ணங்கள் எதிர்மறையான பாவங்களை கரைக்கும், மனசக்தி வரும், யப சக்தி. யபம் திருப்பி திருப்பி மந்திரத்தை சொல்லும்போது ஒரு சக்தி உண்டாகும். யப சக்தி, மந்திர சக்தி, பாருங்கள், மனசக்தி, குரு சக்தி, இந்த 3 சக்தியும் எங்களுக்கு சேரும்போது பாருங்கள், நாங்கள் ஒரு தெய்வீக தன்மையாக பிரம்ம தேஜஸ் உள்ள உடம்பாக மாறிடுவோம். அட்ட தரித்திரியம் பிடிச்ச வீட்டில் போய் நாம் போனோம்னா பாருங்கள், அட்ட தரித்திரியம் இல்லாமல் போகும். நம்மளை யார் பார்க்குறார்களோ அவர்கள் பாருங்கள் கருமத்திலிருந்து விடுதலை, அவங்களுக்கு பாவம் குறைஞ்சிடும். எல்லோரும் பாருங்கள் உங்களை திரும்பி பார்ப்பார்கள், பிரம்ம தேஜஸ் ஆகிடும். எப்படி நாங்கள் உள்முகமாக போய் அவருடைய பாருங்கள் அருள், இந்த வெளிமனமாகிய பாருங்கள் என்ன, இந்த மனத்தை உடலை இயக்குற இந்த கதைக்கிற மனம் பெற்று வச்சிருக்காரு, இந்த உடல் பிரகாசமாக இருக்கு. இப்போ நீங்கள் வெளியில் பாருங்கள், நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னே உள் சக்தி குறைஞ்சோடனே பாருங்கள் அப்படியே சுருங்கி போய் கிடக்கிறோம். யாரும் கவனிக்க மாட்டேன். நான் போன கிழமை உபதேசம் பண்ணேன், லாம்பு அது வெளிச்சமாக இருந்தால் தான் நீங்கள் அதை வீட்டில் வச்சுக்கொள்ள பத்திரமா. அந்த வெளிச்சம் குறைஞ்சா ஸ்டோரில் போட்டுருவோம். அது மாதிரி இந்த திரி, ஆன்ம திரி தூண்டப்பட்டால் பிரகாசமாக இருப்பீங்க. எல்லா நல்லதுகள் எல்லாம் ஈர்க்கப்படும். நீ ஒரு அடி எடுத்து வச்சா நான் 10 அடி எடுத்து வருவேன். நிறைய சாமானோட காத்திருக்கிறார் பாருங்கள் இந்த பிரபஞ்சம் நம்மளை கொடுக்குறதுக்கு. ஆனால் நீங்கள் எப்படி ஆகினால் அப்படியே எங்களுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கும். ஏண்டா நாங்களும் அவர் ஒன்றாயிடுவோம். இதுதான் சித்தர்கள் கண்ட வாழ்க்கை.